வடசென்னையிலிருந்து பழவேற்காடு செல்லும் கடற்கரை சாலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து மோசமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் நம்ம பல கடற்கரை சாலைகளை பார்த்துருக்குறோம். ஆனால் சென்னைக்கு பக்கத்திலேயே ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை மிகவும் மோசமடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த சாலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வடசென்னை அனல் மின் நிலையம், எண்ணூர் துறைமுகம், கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவனம், அதானி எல்&டி கப்பல் கட்டும் தளம்னு ஏராளமான தொழில் நிறுவனங்கள்ல வேலை செய்யற பெரும்பாலானவர்கள் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். ஆனா வடசென்னை காமராஜர் துறைமுகத்திலிருந்து பழவேற்காடு லைட் ஹவுஸ் வர 13 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆவடியிலேருந்து எனக்கு பழவேற்காடு வர வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் பழவேற்காடுலேருந்து இந்த காட்டுப்பள்ளிக்கு போகிற ரோடு படு கண்டமாக இருக்குது. அது மனுஷனே அதில் வண்டி ஓட்டவே முடியாது. கீழே விழுந்தாதான் வண்டி ஓட்டிட்டு போக முடியும். அதனால் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அது உள்ள பெரிய தலைவர்கிட்டலாம் சொல்லலாம் கூட எல்லாம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இதனால வேணான்ட்டு 5 டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபரே வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இப்படி தான் கேட்டுங்க வராங்க, ஓட்டு போகிறதுக்கு வராங்க, கலெக்டர் வராங்க, கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நிறைய கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து பண்ணுறோம் பார்க்குறோமான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடறாங்க. சரி, மக்களும் என்ன பண்ணுறாங்க, சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பண்ணிடுறாங்க. அந்த நம்பிக்கை ஒன்றாவது நீங்கள் வந்து இழக்காமல் பண்ணல சார். அந்த நம்பிக்கையை இழக்க வச்சுறீங்க. மாற்று வழி இல்லாதனால இந்த வழியில் தான் நாங்கள் பயணிச்சே ஆகணும். வேறு வழி போக்குவரத்து போகணும்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியது வரும். மீஞ்சூர், புதுநகர் அந்த பக்கம் சுற்றி போக வேண்டியது வரும். எங்களுக்கு அந்த அளவு சுற்றி போய் வர பெட்ரோல் செலவும் அதிகமாகும். வேறு அதுக்கேற்ற வருமானமும் இங்கே கிடையாது. வடசென்னையிலிருந்து பழவேற்காடு செல்லக்கூடிய சாலை மோசமடைந்து உள்ளது ஒரு புறம் என்றாலும் கூட, நாம் இப்போது இருக்கக்கூடிய கருங்காலி என்ற பகுதியில் கடல் மிக அருகில், அதாவது இந்த சாலையில் மிக அருகில் கடல் அரிப்பு ஏற்பட்டு அடிக்கடி இந்த கடல் நீர் சாலையில் உட்புகுவதால் மணலுடன் சேர்ந்து அதிகப்படியாக இந்த மணல் மூடி இருக்கிறது. இது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது தொடர்ந்து இங்கு பயணிக்கக்கூடிய மீனவர்களாகட்டும், அதே போல தொழில் நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய பணியாளர்களாகட்டும் தொடர்ந்து இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள். அலைங்க மேலே வந்தது, ரோடு அரிஞ்சு போச்சு, உள்ள மணல் மேடாகி போச்சு, தனி 2 கடலும் ஆறும் ஒன்றா சேர்ந்துச்சு, போகிற வர ரோடும் சரியில்லை, மக்கள் ரொம்ப சிரமத்தில் அவதிப்படுது. தினமும் ஒரு 4-5 பேர் கீழே விழுவுறாங்க, குழந்தைங்களோடு சேர்ந்து. ஒரு 4-5 பைக்கு மேலே தினமும் ஃபால்ட் ஆகுது, போகிற வர ரொம்ப சிரமமாக இருக்குது. மோசமான மற்றும் கடற்கரை மணல் மூடிய சாலையை தவிர்த்து மாற்று வழித்தடத்துல போகணும்னா பொன்னேரி பழவேற்காடு சாலையில வஞ்சிவாக்கம், காட்டூர், மீஞ்சூர் வழியா 35 கிலோமீட்டர் வரை சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய நிலைதான் தற்போது இருக்கு. தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அவதி மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியலன்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை தொடர்பாக பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர தொடர்பு கொண்டு நம்ம கேட்டதுக்கு, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் 55 கோடி ரூபாய் இது நிதி ஒதுக்கி இருக்கிறதாகவும், எண்ணூர் துறைமுகம் முதல் பழவேற்காடு லைட் ஹவுஸ் குப்பம் வரை இருக்கிற 13 கிலோமீட்டர் வரை சாலை சீரமைத்து, அதே போல கருங்காலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டுகளை அகற்றி அங்கே உயர்மட்டம் பாலம் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எழில்.